இதுக்கு பதில் சொல்லுங்க சார். வெந்தயம், ஆவாரம் பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், கருவேப்பிலை, கருஞ்சீரகம். இதெல்லாம் நல்லது தான். இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட சுகருக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்ட பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கருஞ்சீரகம், நாவல் பழம் சாப்பிட்ட பிறகு கூட. கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நடைபயிற்சி மட்டும் பண்ணுனா சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நிறுத்திடுறீங்கன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னும் கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியாயிருக்கா? சரியாயிருந்தா கமெண்ட்ஸில் எழுதுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க நம்ம ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் கேட்குற கேள்விக்கு பதில் கமெண்ட்ஸில் எழுதுங்க. வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால் வருதுன்னு கேட்டால் எனக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். நல்லா கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த 3க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. 2 காரணம்லாம் கிடையாது, ஒரே ஒரு காரணம் தான், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை எழுதி வச்சுக்கிடுங்க, ஓகேவா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள், எந்த புத்தகம் படித்து பாருங்கள். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் வே பெஸ்ட் பேலன்ஸ்டு டயட்டு தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் மாத்திரை, அதுக்கு பிறகு கடைசி தான் இந்த இன்சுலின் ஊசி. புரிஞ்சுதா புரியலையா? அதனால மாத்திரை நடத்தணும் அப்படின்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். பெஸ்ட் வே இஸ் பேலன்ஸ் டயட். உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், இதெல்லாம் 3 நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணல வைங்களேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா எந்த மாத்திரையும் எந்த இன்சுலினும் என்னைக்கும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. நான் சொன்ன அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க சார். அப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக மைண்டில் புரியும். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸ்டே டியூன்.